நிலவையும் காலநிலை மாற்றங்களையும் ஆராய்வதற்கு தண்ணீரில் நகரும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? ஆர்டிக் ஸ்பேஸ்ஷிப் கேட்கவே நன்றாக இருக்கிறதல்லவா? நிலவின் இரண்ட மண்டலம் என சொல்லப்படும் நிலவின் வட துருவத்தை இந்த ஆர்டிக் ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து கொண்டே ஆய்வு செய்யவிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த டாரா போலார் நிலையத்தில் 18 பேர் 18 மாதங்கள் வரை தங்கியிருக்க முடியும். -20 டிகிரி முதல் -40 டிகிரி செல்சியஸ்க்கு இடையிலான வெப்பநிலையில் பணிபுரிய விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். 6 மாதங்களுக்கு இங்கு சூரிய வெளிச்சமும் இருக்காது. நிலவின் வட துருவத்தில் தனித்துவமான புதிய இனங்கள், மூலக்கூறுகள், உயிர் வாழ்வதற்கான சூழல், தகவமைப்புகள் போன்றவற்றை ஆய்வு செய்ய கவனம் செலுத்தவிருக்கிறார்கள். கடல் பனி உருகுவதை கண்காணிக்கவும் அது எவ்வளவு மோசமடைந்து வருகிறது என்பதை பற்றிய தெளிவான பார்வையை பெறவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் 20 பயணங்கள் 2026 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிலவின் வடதுருவத்தை ஆராயவிருக்கும் இந்த ஆர்டிக் ஸ்பேஸ்ஷிப் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் பதிவிடுங்கள்.